ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர். இந்த குருமாவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிற விழுது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, கசகசா, பெருஞ்சீரகம், வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்சியில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணி பேஸ்ட்டாக வச்சுக்குவோம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து அதில் ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கி எடுத்துக்கும் போது அப்போது வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மைல்டாக வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணி வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இப்போ ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணி நமக்கு கம்ஃபர்டபுளாக வாட்டரியாக வேணுன்னா வாட்டரியாக எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம சப்பாத்தி, தோசை கூட வச்சு சாப்பிடுவோம்.